கிறிஸ்தவ கூட்டத்திலையும் எல்லா கிறிஸ்தவ கூட்டத்தையும் பைபிளை கொஞ்சம் தெளிவாக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கு. ஆனா இந்த கூட்டம் மட்டும்தான் பைபிளுடைய சத்தியத்தை தெளிவாக்குறதுக்கு எதுவுமே பண்ணாதது மாத்திரம் இல்ல, பைபிளுடைய சத்தியத்தை மக்களுடைய மனசுல எவ்வளவு குழப்பணுமோ, எவ்வளவு அவங்களுக்கு குழப்புதல் ஏற்படுத்தணுமோ அந்த அளவுக்கு குழப்புதலை ஏற்படுத்தி இருக்கிறது. விசுவாசம்னா வேற விளக்கும், ஜபம்னா வேற விளக்கும், ஆராதனைனா வேற விளக்கும், ஆசீர்வாதம்னா பைபிள் சொல்றது ஒன்று, இவங்க சொல்றதெல்லாம் காரு வீடு நகை, எல்லாத்துக்கும் அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்து பைபிளுடைய சத்தியத்தையே குலைச்சு போட்ட ஒரு பெந்தகோஸ்து கூட்டம் கோடிக்கணக்கான மக்களை குழப்பி ஒருபோத சத்திய அறிவை அடையாதபடிக்கு, உண்மையா ரட்சிக்கப்படாதபடிக்கு அவங்க சாதிச்ச வரலாறு தான். அதான் அவங்களுடைய வெற்றி. நோ கான்ட்ரிபியூஷன் டு பிப்ளிக்கல் கிளாரிட்டி, வேத தெளிவுக்கு எந்த விதமான ஒரு கான்ட்ரிபியூஷனும் கொடுத்ததில்லை அந்த சபை. யோசிச்சு பாருங்களேன்.